எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம்கே. நான் ஆர்ஆர்பி 2029 எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போது 3 வருஷமாக குரூப் டியில் வேலை பார்த்துக்கிருக்கேன். அதே மாதிரி என்டிபிசி கிராஜுவேட்டு டைப்பிங் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கேன். இன்னும் ரிசல்ட் வரல. நான் தமிழ் வழியில் தான் படித்தேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, தமிழ் வழியில் இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸும் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸும் தமிழில் நான் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழ் வழியில் படித்தா பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக பாஸ் ஆகலாம். ஏன்னா இது 10th லெவல் எக்ஸாம் தான். நீங்கள் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாமும் கொஸ்டின் தமிழில் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் தமிழில் அட்டன் பண்ணலாம், தமிழ்லையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸு, ஜிகே தான் இருக்கும். மேக்ஸில் 25 கொஸ்டின், ரீசனிங்கில் 30, சயின்ஸில் 25, ஜிகே 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எதுக்குன்னா ரீசனிங்க்கு, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு. இது 3ல் நீங்கள் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலே உங்களால் 75+ எடுக்க முடியும். ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா எக்ஸாம் நடத்துகிற ஏஜென்சி பேர் டிசிஎஸ். அவங்க எப்போயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டேன், நான் படித்து முடிச்சுட்டேன், நான் பேசிக்கெல்லாம் வாசிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் மார்க்கு கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மேக்ஸுக்கு, ரீசனிங்க்கு ப்ளஸ் சயின்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இது உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கன்ஃபார்மாக. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே மாறாமல் கிட்டத்தட்ட 100ல் 70+ கொஸ்டின் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாமல் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். அதாவது மேக்ஸ் கொஸ்டின் இருக்குன்னா அதில் இருக்க நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாறவே மாறாது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் தமிழில் ப்ரீவியஸ் இயரோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் தமிழில் நம்ம சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம குறிப்பிட்ட டாபிக் மட்டும் ஒரு 5-7 டாபிக் இருக்கும். அதை நம்ம குறிப்பிட்ட டாப்பிக்கு மட்டும் நம்ம படித்தாலே போதும். நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஜிகே பார்ட்டில் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைமு மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுத்துருக்க டயத்தில் 100 கொஸ்டினை அட்டன் பண்ணுறது தான் டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் எல்லா கொஸ்டினும் தெரியும், ஆனால் டைம் கொடுத்து அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க. குறிப்பிட்ட அந்த 1.5 அதாவது 1.5 மணி நேரத்தில் உங்களால் 100 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியணும். அதுக்கு தான் சொல்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிகே அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் 8லேருந்து ஒரு 10 நிமிஷம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண போகிறோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி தான் சயின்ஸும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுறோம், இல்லைனா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ரீசனிங்கில் 30 மார்க்கு 30 கொஸ்டின் 30 நிமிஷம், அதிகபட்சம் 30 நிமிஷம். ஏன்னா ரீசனிங் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில கொஸ்டின் தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பிளட் ரிலேஷனு, அதுதான் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதை நீங்கள் லாஸ்ட்டாக தான் தொடரணுமே தவிர எடுத்த உடனே அந்த கொஸ்டினில் உட்காந்து 5-6 நிமிஷம் அதில் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எக்ஸாம் டைம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். லாஸ்ட்டு மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் டயத்தை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணி முடிக்க முடியுமோ மேக்ஸுக்காண்டி நீங்கள் அந்த டயத்தை ஒதுக்கி நீங்கள் பொறுமையாகவே பண்ணலாம். சில்லி மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல். சில்லி மிஸ்டேக்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். மேக்ஸ் கொஸ்டின் வாசிக்கிறீங்கன்னா கடைசி 1 லைனு 2 லைனை நீங்கள் தெளிவாக வாசிங்க. ஏன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அவங்க விட்டம் கட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆரம் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆரம் ஆப்ஷனில் இருக்குன்னு ஆரத்தை டிக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னவாக இருக்கும், விட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஸ்டினோட லாஸ்ட் லைனை தெளிவாக வாசிக்கணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத.
அதே மாதிரி கொஸ்டின் தப்பாக வரவும் சான்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் ஈஸியான கொஸ்டின் ஆன்சர் வரலன்னு அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், மறுபடியும் போட்டு பார்ப்பேன். அந்த கொஸ்டினோட சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு. நீங்கள் அடுத்த கொஸ்டின் டக்குன்னு போயிடணும் தெரிலனா. ஸோ அடுத்த 3 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீங்கள் படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டினை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேசிக் தெரியணும். பேசிக்கை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க. ஆப்ஷனில் இருக்க 4 ஆப்ஷனுமே தெரியலனா அந்த கொஸ்டினை தொடாதீங்க. 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று 50-50 சான்ஸ் இருக்குன்னா மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுவும் லாஸ்ட்டில் டைம் இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், எக்ஸாமில் ராங் கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெஷர் ஆகக்கூடாது. ஆன்சர் வரலைன்னா அடுத்த கொஸ்டின் போயிடணும். அதுக்கப்புறம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கும் ஹெல்த்து தேவை, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் ஹெல்த்து தேவை. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சில நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். நம்ம சேனலில் தமிழில் அப்லோட் பண்ணிடுவோம். இது நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த பாயிண்ட்டுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். இப்போது எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். தமிழில் படித்தாலும் சரி, இங்கிலீஷில் படித்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படித்ததை விடாமல் ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணுறது தான் முக்கியம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருந்தாலே உங்களால் ஈஸியாக பாஸ் ஆக முடியும். உங்களை நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் பார்க்குறேன். பாய்.